Now I am going to discuss the last two methods, annuity method and capitalization method. Annuity method la illustration number 9 பார்க்கலாம். Goodwill under annuity method. மொத super profit கண்டுபிடிக்கணும் as usual. Super profit எப்படி கண்டுபிடிப்பீங்க? So for illustration 9, for the calculation of super profit, average profit, adjusted average profit or actual profit, whatever it may be, average profit minus normal profit. Normal profit எப்படி கண்டுபிடிப்பீங்க? Capital employed multiplied with the normal rate of return. Okay, less பண்ண பிறகு வர amount பேரு super profit. Super profit. Years of purchase. Okay, number of years of purchase. இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குட்வில் கிடைக்கும் இல்லையா? இது குட்வில் கிடைக்கும். ஸோ annuity மெத்தடில் என்ன வித்தியாசம் சொல்லிடுறேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக annuity ஃபேக்டர், அதாவது present value of annuity, present value of annuity அதை யூஸ் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன். அது ஃபைனலாக அது என்னன்னு சொல்லிடுறேன். இந்த annuity கால்குலேட் பண்ணுறதுக்கு, இந்த ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு there's a formula. அந்த ஃபார்முலா பற்றின எல்லா டெரிவேஷன்ஸும் என்னுடைய சிஏ லெவல் இல்லஸ்ட்ரேஷன்ஸில் டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிற வீடியோ லெக்சர்ஸில் கொடுத்துருக்கிறேன். டீப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் திஸ் இஸ் அவைலபிள் இன் சிஏ லெவல் இல்லஸ்ட்ரேஷன்ஸ். ரொம்ப முக்கியமானது இந்த ஆனுட்டிங்கிறது. அதை பற்றி சின்ன பேஸ் மட்டும் கொடுக்குறேன், ஆஸ் இட்ஸ் ஒன்லி ஃபார் த +2 லெவல். ஐ டோன்ட் வாண்ட் டு ஓவர்லோட் ஹியர். பட் அட்வான்ஸ் லேர்னிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா டைம் வேல்யூ ஆஃப் மணி ஆஃப் சிஏ புக்கில் சிஏ வீடியோ ஆஃப் மைன், அதில் போய் பார்த்தீங்கன்னா இதை கால்குலேட் பண்ணியிருப்பேன். the formula derivation for the annuity னே கொடுத்துருப்பேன். அதே மாதிரி சிஏல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் சாப்டர் போய் பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்னா டிஃப்ரெண்டாக பேசியிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் see that, right? I am confining only for the +2 level here. Capital employed 50,000 rupees. Now I am going to follow the annuity method here. Annuity method. Capital employed 50,000 rupees. 50,000 rupees into normal rate of return 10%. அப்படின்னா 50,000 10% போட்டிங்கன்னா நார்மல் ப்ராஃபிட் பீயிங் 5,000 rupees. அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஃபார் த 3 years 13,000 ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் 15,000, தேர்ட் இயர் 17,000 rupees இஸ் த ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு வந்து டிவைடட் பை 3 போடணும். ஓகே, 13, 15, 17 ரெண்டாக போகும்போது நடுவில் இருக்கிறது ஆவரேஜாக இருக்க முடியும். ஸோ அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டை நான் போட்டுக்கிறேன். ஸோ 15,000 rupees. 15,000 is the average profit. Average profit minus normal profit will be the super profit. We got that super profit here. Then present value of annuity of 1 for rupees 1 for 3 years at 10% is 2.4868 னு சொல்லி இருக்காங்க பாரு, அதை இங்க போடுங்க. 2.4868. 10,000 into this multiply பண்ணீங்கன்னா உங்களுக்கு 24,868 வருது. This is called goodwill. earlier case purchase of super profit மெத்தட்ல 3 ஆண்டுகள் வரும்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, டைரக்டா 3 போட்டு மல்டிப்ளை பண்ணி 10,000 into 3 30,000 சொல்லிருப்பீங்க. இப்ப annuity என்ன, 10,000 10,000 10,000 3 ஆண்டுகளுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். எதிர்காலத்தில் 10 10 10 பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட்னா டேரக்டா இதை போட்டீங்க. ஆனா இந்த 10 இன்னைக்கு ஒருத்து கம்மி தானே, இட் மே பி அரௌண்ட் 9 இருக்கும். இது இன்னும் 2 years தள்ளி அப்படின்னா இன்னும் கம்மியாக இருக்கும், ப்ராப்ளி 8 இருக்கும். இது இன்னும் தள்ளி, அதனால ப்ராப்ளி 7.5 இருக்கும். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ரஃபா 24.5 இருக்கும். நான் 30 தர மாட்டேன் சார், என் பிஸ்னஸ் வாங்கினீங்கன்னா 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார், அடுத்த வருஷம் 10,000 வரும், அதுக்கு அடுத்த வருஷம் 10,000 வரும், அதுக்கு அடுத்த வருஷம் 10,000 வரும், 30,000 ரூபாய் வரும். பணத்தை கொடுங்கன்னா ஏப்பா நாளைக்கு வர பணத்துக்கு நீ இப்போ கேட்குறியே, அப்போ அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ கழிச்சுட்டு கொடு அப்படின்னா நாளைக்கு வரக்கூடிய அமௌண்ட்டில் வட்டியை கழிச்ச பிறகு இருக்கிற அந்த அமௌண்ட் தான் இந்த அமௌண்ட். 2.4868. எப்பொழுதுமே கவனிங்க, பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் என்ன நம்பர் சொன்னாங்களோ அந்த நம்பரை காட்டிலும் இந்த நம்பர் கம்மியாக தான் இருக்கும். என்ன காரணம், வட்டியை கழிச்சிடுறோம். ஸோ வி ஆர் ரிமூவிங் த இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட். ஸோ ஃபார் யுவர் லெவல் understand that annuity method is superior because in the future we are earning 10 10 10 na and the entire 3 10 க்கு சேர்த்து 30,000 இப்ப கேக்குறீங்க. என்ன சார் நியாயம், வட்டி இருக்க ரிமூவ் பண்ணுங்க அந்த இன்ட்ரெஸ்ட். so I am removing the interest and paying you. அந்த 3 வருஷத்தோட 10
கவுண்ட் பண்ணி அதில் இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ண பிறகு இது அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? தட் இஸ் வாட் அபவுட் த ஃபார்முலா அப்ளிகேஷன். இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து அந்த ஃபார்முலா வந்து ஆனிட்டி ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து 1 + i to the power n - 1 divided by 1 + i to the power n into i is the formula. இது ஆனிட்டி ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா டெரிவேஷன்ஸ் எல்லாமே சிஏ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஆஃப் மைன் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி மேத்தமெட்டிக்ஸில் டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிற அந்த வீடியோ பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் ஃபார் தி ஆனுட்டினே இருக்கும். அதை நீங்கள் பார்க்கலாம். ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஆனிட்டி அண்ட் ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஆனிட்டி. அதில் ப்ரெசன்ட் வேல்யூ ஆனிட்டி தான் இதை மீன் பண்ணுறாங்க. யூ கேன் கோ அண்ட் சி தட் வீடியோ லெக்சர் இஃப் யூ வாண்ட். நோ நீட் டு ஓவர்லோட் அட் +2 லெவல். இதை தரவா வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் ப்ரொஃபஷனல் லெவல் லேட்டர் பீரியடில் படிக்கும்போது அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஐ ஹோப்ஸ் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். This method is superior than the other method because ஃபியூச்சரில் வரக்கூடிய வேல்யூ கூட இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ண பிறகு இன்னைக்கு என்ன ஒருத்தர் இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறோம். இதில் குட்வில் கண்டுபிடிக்கும் போது சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு டைரக்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் கிடையாது. ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஆனுட்டி வச்சு மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் குட்வில் நமக்கு வருது. ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் ஓவர். நவ் த லாஸ்ட் ஒன் இஸ் கேபிட்டலைசேஷன் மெத்தட். Last one is capitalization method. I am going to work out that one also now. Under capitalization method. So under capitalization method, last illustration பார்க்கிறோம். With that, I think so. Okay. 2 illustrations are there. 10 and 11. 10 11 ரெண்டையும் சேர்த்து work out பண்ணிடலாம். Okay. So we'll try to finish off 10th illustration first of all. Goodwill under capitalization method. Capital employed the rupees 4 lakhs. முதல்ல goodwill கண்டுபிடிச்சுக்கலாம். அதே மாதிரி capitalization methodல goodwill எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா under capitalization method. Under capitalization method. Under capitalization method. Okay. ரொம்ப worry பண்ண வேண்டாம். பேங்க்ல 1 லட்சம் போட்டா 10% வட்டி கொடுக்குறானா உங்களுக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? 10,000 ரூபாய் கிடைக்கும். இது இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது இன்ட்ரெஸ்ட்டு. 1 லட்ச ரூபா பேங்க்ல போட்டால் 10% வட்டி கொடுக்குறான்னு எவ்வளோ கிடைக்கும்? 10,000 ரூபாய் கிடைக்கும். 2 லட்ச ரூபா போட்டால் எவ்வளோ கிடைக்கும்? 20,000 ரூபாய் கிடைக்கும். இதுதானே சார் காமெடியாக இருக்குது. 3 லட்சமாக இருந்தால் எவ்வளோ கிடைக்கும்? 10%னா 30,000 ரூபாய் கிடைக்கும். 40,000 கிடைக்கணும்னா எவ்வளோப்பா போடணும்? 40,000 கிடைக்கணும் எவ்வளோ போடணும்? அஃப்கோர்ஸ் ரிவர்ஸ் கால்குலேஷன் 4 லட்சம் போடணும். 1 lakh into 10%, 2 lakhs into 10%, 3 lakhs into 10%. இங்கே வரும்போது 40 வரணும்னா எவ்வளோ போட்டிருக்கணும்னு சொல்லும்போது 40,000 divided by 10%. அப்படின்னா அண்டர் கேபிட்டலைசேஷன் மெத்தடில் குட்வில் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அண்டர் கேபிட்டலைசேஷன் மெத்தட். கேபிட்டலைசேஷன் மெத்தட் ரைட். என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதானே ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட்டோ வாட் எவர் இட் மே பி, ஆவரேஜ் ப்ராஃபிட்டோ சூப்பர் ப்ராஃபிட்டோ ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம சூப்பர் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் இல்லஸ்ட்ரேஷன் 10ல் பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர் ப்ராஃபிட் எடுக்கிறோம். சூப்பர் ப்ராஃபிட், சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். சூப்பர் ப்ராஃபிட்ங்கிறது தான்ப்பா இது. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கிறது தான் 10%. அப்போ 40,000 டிவைட் பை 10% போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடுது? 4 lakhs வந்துடுதா இல்லையா? என்ன ப்ராஃபிட் வருது? இந்த ப்ராஃபிட் வரணும்னா எவ்வளோ கேபிட்டல் வேணும், அதாவது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்னா தட் இஸ் கால் குட்வில் அண்டர் கேபிட்டலைசேஷன் மெத்தட். ஆல்வேஸ் ரிமெம்பர், குட்வில் அண்டர் கேபிட்டலைசேஷன் மெத்தட் யூஸ்வலாக குட்வில் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். எந்த கம்பெனி இதை ஒத்துக்காது, ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறது. எனிஹவ், as far as among the 5 methods we have seen, the best method is annuity method. The last method may be sometimes acceptable but rare situation. So அதை பேஸ் பண்ணி நம்ம illustration பார்க்கலாம். So under capitalization மெத்தடுக்கு எனக்கு சூப்பர் ப்ராஃபிட் வேணும். ஓகே, ஸோ சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட் என்ன அர்த்தம்? கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். The value what you get is called super profit. Right? Goodwill is equivalent to, under capitalization method la formula நான் போட்டிருக்கிறேன், super profit divided by normal rate of return. இதான் ஃபார்முலா, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 4 lakhs. ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 4 lakhs. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%. அப்போ 4 lakhsக்கு 10% போட்டிங்கன்னா 40,000 will be the normal profit.
and profit வரும்போது 62, 61, 63 நமக்கு என்ன வேணும்? ஆவரேஜ் ப்ராஃபிட் வேணும். ஆவரேஜ் ப்ராஃபிட்னா இந்த மூணே ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஓகே, 62 plus 61 plus 63 divided by 3. Answer is 62,000 rupees. நான் இங்கே போட்டுக்கிறேன் 62,000 rupees. Average profit being 62 minus 40, 22,000 rupees is the super profit. அப்போ நீங்கள் 22,000 ரூபாய் சம்பாதிக்கணும், எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்கணும்? 1 லட்சம் போட்டால் 10%, 4 லட்சம் போட்டால் 10%, 40,000 ரூபாய். 5 லட்சம் போட்டால் 10%, 50,000 ரூபாய். 10,000 ரூபாய் வரணும்னா எவ்வளோ போட்டிருக்கணும்? 1 லட்சம் ரூபாய் வரணும். அதே தான் லாஜிக் இங்கே. ஸோ நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் 22,000 ரூபாய் வரணும்னா எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்கணும்? டிவைடட் பை 10%. 10% into 100 போட்டுக்கிறேன். is equal to 2,20,000 rupees. I hope so you could now understand this illustration. So illustration 10 is over. The last illustration முடிச்ச பிறகு we'll discuss the self examination question. So self examination questions we have around 11 questions. We'll try to finish off all these things. இதோடைய advanced levelக்கு வந்து I sincerely recommend you to go and see the YouTube channel of mine. CA level illustrations எடுத்து பாருங்க. அக்கௌண்ட்ஸ்னே போட்டிருப்பேன், அக்கௌண்ட்ஸ் ஃபார் சிஎஸ், சிஎம்ஏ, சிஎஸ். அதில் வந்து பார்ட்னர்ஷிப் சாப்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். யூ கேன் கோ அண்ட் சி இஃப் யூ கம்ப்ளீட் திஸ். இதை முடிச்ச பிறகு அதுக்கு போகலாம். illustration number 11. I am going to solve the illustration number 11. கேபிட்டலைசேஷன் மெத்தடுக்கு நல்லா கவனிங்க. சூப்பர் ப்ராஃபிட்டை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சூப்பர் ப்ராஃபிட் இல்லாமல் ஆக்சுவல் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான் சார், அதை வச்சு எடுக்கலாமா? எடுக்கலாமே, தப்பில்லை. இஃப் யூ ஆர் நாட் ஃபைண்டிங் த கேபிட்டலைசேஷன் மெத்தட் using the super profit, average profit வச்சு கூட நீங்க எடுக்கலாம். அதுக்கான illustration தான் illustration number 11. சூப்பர் ப்ராஃபிட் கொடுக்கலனா average profit நீங்க எடுத்துக்கலாம். average profitங்கிறது டைரக்டா 62 நம்ம எடுத்துக்கலாம். இங்க போட்டுருக்கோம்ல அதே லாஜிக்லயே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, so let's see illustration number 11. If super profit not given for the capitalization method, you can calculate the goodwill under average profit itself. அப்ப ஃபார்முலா என்னவா மாறிடும்? சூப்பர் ப்ராஃபிட் டிவைட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆக்சுவல் ப்ராஃபிட் அல்ல ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னாக நமக்கு மாறிடும். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 11. ஓகே, illustration number 11. From the following information, find out the goodwill by capitalization method. Average profit is given. Average profit is given rupees 60,000. Normal rate of return given being 10%. And capital employed 4,50,000 rupees. Now you have to calculate goodwill. So இந்த இடத்துல உங்களுக்கு சூப்பர் ப்ராஃபிட் இல்லை. ஓகே, சூப்பர் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணலாம். யூ கேன் கால்குலேட் அண்டர் சூப்பர் ப்ராஃபிட் ஆல்சோ. அப்போ சூப்பர் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணி போடலாம். மாடல் பாருங்க, மாடல் பாருங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட் அப்படின்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நீங்கள் எடுத்துக்கலாம். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் பீயிங் 60,000. நார்மல் ப்ராஃபிட் வந்து 4.5 lakhs இருக்கு. கேபிட்டல் எம்ப்ளாய்டு அதுக்கு 10% போட்டிங்கன்னா யூ கெட் 45,000 rupees. அப்படின்னா 15,000 இஸ் சூப்பர் ப்ராஃபிட். திஸ் இஸ் கால்ட் சூப்பர் ப்ராஃபிட். அண்ட் குட்வில் வரும்போது என்ன பண்ணோம்? சூப்பர் ப்ராஃபிட் டிவைட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். சூப்பர் ப்ராஃபிட் பீயிங் 15,000, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ இருக்கு? 10% இருக்கு. அப்படின்னா 1,50,000 rupees. I hope so you could now understand the calculation of goodwill here. We have the another method என்னன்னா goodwill under capitalization is equal to average profit. Average profit divided by normal rate of return minus capital employed. இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். You will get the same answer here. அப்போ average profit எவ்வளோ வருது? 60,000. Normal rate of return 10%. Capital employed 4.5 lakhs. சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு அதை கேபிட்டலைஸ் பண்ணலாம். இல்லை ஆக்சுவல் ப்ராஃபிட்டை ஆக்சுவல்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கேபிட்டலைஸ் பண்ணி அதுலேருந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு லெஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். 60,000 divided by 10% na 6 lakhs minus 4,50,000 rupees na 1,50,000 varudhu. So you will be getting same answer under both the model. So you either have this formula or the another formula I have given here is average profit or actual profit divided by normal rate of return
மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். ரெண்டில் எந்த ஃபார்முலா போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் ஒன்றா தான் வரும். I hope so. We have completed all the illustrations regarding the valuation of goodwill. இதோட எக்ஸசைஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.